ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அத தான் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டுருக்கேன். யாருக்கு என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே. பட் ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால அன்னைக்கு வர முடியாது. அவருக்கு லீவ் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இது வந்து மேரேஜுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா, நம்ம லைஃப்ல திரும்பி பார்க்குறப்ப, இந்த நாள் வந்து நெனச்சு பார்க்குறப்ப, ரொம்ப நமக்கு அந்த மெமரீஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அன்னைக்கு வந்துட்டு பக்ரீத்தும் கூட மறுநாள். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணணும், ரொம்ப ஹரிபரியாக தான் பண்ணோம். அவருக்கு லிட்ரலாக அவருக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னு. அவர் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார், ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்படியே நின்றுட்டு ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருந்தார். இது என்ன நமக்கு தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஐடியாவே கிடையாது சுத்தமாக அவருக்கு. நெக்ஸ்ட் வீக் தான் அவருக்கு பர்த்டே. நான் வந்து முன்னாடியே செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா பக்ரீத்துக்கு லீவுக்கு வந்திருந்ததுனால அதுக்கப்புறம் வர முடியாது, லீவ் இல்லை அப்படின்றதுனால தான் நான் அதை பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் பக்ரீத் ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெக்டிக்காக இருந்தது. அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட் இல்லைனா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இந்த கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவளால் தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹர் தான். அண்ட் அந்த கேக் ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அதுவும் கூட இவருக்காக தான் பண்ணியிருந்தேன் நான். அண்ட் அந்த கேக்கில் வந்து டெக்கரேட்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஜஸ்ட் அதை வந்துட்டு நான் அந்த சாக்லேட் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே அந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவருக்கு அந்த கேக்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறத விட மற்றவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸில் பார்க்குறப்ப நிஜமாவே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. எனக்கு வந்து அது வேணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணேன். அண்ட் கேக்லாம் வெட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. அண்ட் கேக் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பட் எனிவே ஓகே, அந்த டைமில் அது மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் கிஃப்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூ வாங்கியிருந்தேன். இந்த பொதுவாக அந்த பசங்களுக்கு இந்த ஷூ, வாலெட், வாட்ச், கிளாஸ் அது மாதிரி தான், ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து தோணுது வாலெட்டும் ஷூவும் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஷூ வந்து யூஎஸ் போலேஷன் அந்த பிராண்டில் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷூ வந்துட்டு. வேணுன்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அவருக்கு ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வாலெட்டில் வந்து ரெட்டு கிடைக்குமான்னு சொல்லி நான் ரொம்ப தேடினேன். அண்ட் இந்த பிராண்டில் இருந்தது. அண்ட் வெளியில் வந்து ரெட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிளாஸாக இருக்கணும், பிளாக் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கினேன் நான். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பர்சனலாக. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதோட மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல தான் எப்போயுமே நம்ம சந்தோஷம் இருக்குது. ஸோ